விடுதலை சிறுத்தைகளை எங்க அணிக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிடுறது எதுக்குன்னா, நம்ம மேல இருக்கிற கரிசனம் கிடையாது, திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறதா அவன் நோக்கம். அது எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. நீ இப்படிதான் பேசணும், எப்படியாவது திருமாவளவனை பிடிச்சி வெளியே கொண்டு வா, துணை முதலமைச்சர் தரேன்னு சொல்லு, கூடுதலா சீட்டு தரேன்னு சொல்லு, இன்னும் கொஞ்சம் ஆசையை காட்டு, அவன் மயங்குற அளவுக்கு ஆசையை காட்டு, அவன் வெளியே வந்தா ஒன்னொன்னா பிடிங்கிடலாம், செங்கல்ல உருவிடலாம், கூட்டணியை உடைச்சிடலாம். இது யாரோ வெளியில இருந்து ஏற்பாடு செய்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு சொல்லி தந்து இப்படி சொல்லுங்க. உண்மையிலேயே அவர் ஆட்சியை அமைக்கணும், திமுக ஆட்சி வேண்டாம், அண்ணா திமுக ஆட்சி, அது அம்மா ஆட்சின்னு சொன்னாலும் சரி, எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னாலும் சரி, அந்த ஆட்சி தான் நாங்கள் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் எந்த சூழலிலும் பிஜேபியோடு நாங்கள் சேர மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்க வேண்டும். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று போன அதிமுக முன்னணி தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? பிஜேபியோட சேர்ந்ததால் தான் நாங்கள் தோத்து போனோம் சொன்னாங்களா இல்லையா? முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா? இப்ப அவர் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார், நான் எப்ப சொன்னேன்னு சொன்னாலும் சொல்லுவார், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார். ஆனா அவர் சொன்னது யூடியூப்ல கிடக்கு. அவர் சொன்னார், நான் இங்க தனிக்காட்டு ராஜா மாதிரி இருந்தேன், ராயபுரம் தொகுதியில் முடிசூடா மன்னனா இருந்தேன். கரெக்டா சொல்றான் பாருங்க பசங்க, எந்த அளவுக்கு அரசியல் நுட்பமா கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறுத்தைகள். முடிசூடா மன்னனா இருந்தேன். தோத்து போனதுக்கு காரணம் பிஜேபி தான் சொன்னாரா இல்லையா? அப்புறம் எந்த அடிப்படையில் பிஜேபியோட கூட்டு சேர்ந்தீங்க? பிஜேபியோட சேர்ந்து எப்படி நீங்க ஆட்சிக்கு வர முடியும்? நான் கேட்கிறேன். உங்கள்கிட்ட 25% 30% ஓட்டு இருக்குன்னே வச்சுக்கோங்க, 25% வச்சுக்கோங்க. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு 33% ஓட்டு வேணும், அதுக்கு மேலே ஒரு 8% ஓட்டு வேணும். 8% ஓட்டை நீங்கள் பிஜேபியோட சேர்ந்து வாங்கிட முடியுமா? அவங்க ஏற்கனவே வாங்கின ஓட்டுங்கிறது உங்கள் ஓட்டு, உங்கள்கிட்ட இருந்த ஓட்டு அங்கே கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு யார் ஓட்டு போட்டாங்கன்னா, அண்ணா திமுகவில் இருந்தவங்களாம் அவங்க பிஜேபி பக்கம் ஈர்த்துட்டாங்க. அப்படிதான் போகும் ஓட்டு. நம்ம திமுகவுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு வளர்க்கப்பட்டவர்கள் தான் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க. திமுக வெறுப்பு, கருணாநிதி வெறுப்பு, அதுதான் ரெட்டை இலை ஓட்டு. இப்போ அந்த ஓட்டுக்காரங்க உதயசூரியனுக்கு போடுறதுக்கு தயங்குறாங்க. உதயசூரியனுக்கு போடலன்னா வேற யாருக்கு போடுறது? ரெட்டலையும் சரியில்லை, எடப்பாடி சரியில்லை, சரி போடு தாமரைன்னு போடுறான். திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறுது, ஏடிஎம்கேவுக்கு போட முடியல. அப்ப உங்க வாக்குகள் மெல்ல மெல்ல சரிகிறது, பிஜேபி பக்கம் நகர்கிறது. உங்கள் வாக்குகள் தான் அது, அதிமுக வாக்குகள் தான். அந்த வாக்குகளை கட்டி காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நான் சொல்றேன். நீங்க யார்? நாங்க இணக்கமா இல்லைன்னு சொல்ல நீங்க யார்? நான் ஜெயலலிதா அம்மாவுக்கு தம்பியா இருந்திருக்கிறேன் ஒரு காலத்தில். அவங்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட், தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க சொன்னாங்களா இல்லையா? அந்த உரிமையோடு சொல்றேன். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, தமிழ்நாட்டு அரசியல் முரண்பாடுகள் இருந்தாலும் பிஜேபியோ அல்லது காங்கிரஸ் கூட தேசிய கட்சிங்க வளர முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, எம்ஜிஆர் வளர்ந்ததால தான். எம்ஜிஆர்னு ஒரு ஆளுமை உருவாகாமல் இருந்திருந்தா டிஎம்கே வெர்சஸ் காங்கிரஸ்னே இருந்திருக்கும் அரசியல். 1967 அதன் பிறகு தொடர்ந்து 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே மாறி போச்சு. கருணாநிதியா எம்ஜிஆரான்னு அரசியல் மாறி போச்சு. அதனால காங்கிரஸ் போயிருச்சு பின்னால. அதனால்தான் பிஜேபி இங்க கால் வைக்க முடியல. அதனால்தான் சங்க பரிவாரங்களின் அரசியல் இங்கே வேரூன்றவில்லை, மதவாத அரசியல் வேரூன்றவில்லை, வெறுப்பு அரசியல் வேரூன்றவில்லை.
ஆனால் இன்றைக்கு அவர்கள் மெல்ல மெல்ல இங்கே வேறொன்று துடிக்கிறார்கள். அதற்கு யார் சிவப்பு கம்பளம் விரிப்பது என்றால் மதிப்புக்குரிய மாண்புமிகு மேனாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது தமிழ்நாட்டுக்கே நீங்கள் செய்கிற துரோகம், நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக தொண்டர்கள் சொல்வார்கள், அன்னைக்கே திருமாவளவன் சொன்னாரு, நாம தான் புரிஞ்சுக்கல. பிஜேபியால் அதிமுக வலுவிழந்து விடும் என்று கவலைப்பட்டவன் திருமாவளவன். சில அற்பர்கள் சொல்றான், நீ உன் கட்சியை வளர்க்கறத விட்டுட்டு ஏயா நீ எடப்பாடி கட்சி வீக் ஆயிரும் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்றான். நாங்க அன்னன்னைக்கு பரீட்சைக்கு படிச்சுட்டு பாஸ் பண்றவங்க. உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் எடுத்து கடைசியில் ஃபெயில் ஆறவங்க கிடையாது. சில பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் கிளம்பிட்டார், சிலபஸ் எல்லாம் முடிச்சு இப்போ ஒரு சிலபஸ் முடிச்சிட்டார். அடுத்த ரவுண்டு போயிட்டு அடுத்த ரிவிஷன் வருவார். நாங்க எலெக்ஷன் அறிவிச்ச பிறகுதான் எலெக்ஷன் வேலையே செய்வோம். அது எங்களுக்கு செய்ய தெரியாத வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு அது இல்லை பிரைமரி, அது எங்களுக்கு செகண்டரி தான். தேர்தல் அரசியலில் தேர்தலை சந்திச்சாகணும், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தேர்தலை சந்திச்சாகணும். ஆனால் யாரோட நின்று நாங்கள் சந்திக்கணும்? மதச்சார்பின்மை கருத்தை ஆதரிக்கிற கட்சி திமுக, மதச்சார்பின்மை கருத்தை ஆதரிக்கிற கட்சி காங்கிரஸ், மதச்சார்பின்மை கோட்பாட்டை ஆதரிக்கிற கட்சிகள் இடதுசாரி கட்சிகள். மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற அணி ஒரு புறம், மதச்சார்பின்மையை சிதைப்போம் என்கிற அணி ஒரு புறம். இந்தியாவில் இரண்டே அரசியல் பிரிவுகள்தான், ஒன்று செக்யூலர் போர்சஸ், இன்னொன்று நான் செக்யூலர் அல்லது ஆன்டி செக்யூலர் போர்சஸ். ஆன்டி செக்யூலர் போர்சஸ், ஆன்டி செக்யூலர் யார் என்றால் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஏடிஎம்கே அன்கோ, அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க. சில பேர் இன்னும் முடிவே எடுக்காம இருக்கிறாங்க. நாம ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம், 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு எடுத்துட்டோம். இன்னும் ஏன் சில பேர் முடிவு எடுக்கலன்னா, கடைசி நேரத்தில் லாப நட்ட கணக்கு பார்த்து லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம் அந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த படி மேஸ்திரிங்க வீடு கட்டும்போது படி கட்டுவாங்க, லாபம் நஷ்டம் கால் வச்சுக்கிட்டே போவாங்க. கடைசியில் லாபம்னு முடிக்கிற மாதிரி படியை முடிப்பாங்க. எங்களுக்கு நஷ்டமோ லாபமோ அது பிரச்சனை இல்லை, கொள்கை தான் முக்கியம், மதச்சார்பின்மை தான் முக்கியம். பிஜேபி இந்த மண்ணில் வலுப்பெற்றுவிடக் கூடாது, மேலும் மேலும் வலுப்பெற்றுவிடக் கூடாது, தமிழ்நாட்டில் காலூன்றிவிடக் கூடாது. அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். மக்களை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தக்கூடிய தீய சக்திகள். அந்த ஆளு என்ன பார்த்து தீய சக்திங்கிறாரு. உலகமே சொல்லு யார் தீய சக்தின்னு. உங்களுக்கு தெரியுமில்ல யாருன்னு? அவரு 234ஐயும் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பகத்தன்மையை வளர்க்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. ஏன் உனக்கு 4 சீட்டு 5 சீட்டு, 234 200 இடம் நீ ஜெயிச்சுக்கோ, ஜனங்க சொல்லணும். அந்த அளவுக்கான நம்பகத்தன்மையை, கிரெடிபிலிட்டி, அதுதான் முக்கியமானது. நாங்க யாருடன் கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க, நீங்க எங்க கவலைப்படுறீங்க? கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆடு நனையுதுன்னா ஓனாய் அழுதுதான். அப்படி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம். எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் வருகின்ற தேர்தலுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறார். அதுக்கு மேல சொல்றாரு, நாங்கெல்லாம் அன்னைக்கே படிச்சு அன்னைக்கே பரீட்சை எழுதுவோம்னு சொன்னாரு. அப்படியே பையன் எழுதுறாங்க. ஒரு டிகிரி படிக்கணும்னா 3 ஆண்டு ஆகும். அந்த டிகிரி படிக்கிற பையன், அந்த பட்டப்படி படிக்கிற பையன் குறிப்பிட்ட நாள் கல்லூரிக்கு போனா தான் எலிஜிபிள் பரீட்சை எழுதுறதுக்கு. அங்க இருக்கிற பல்கலைக்கழகம் அனுமதிக்கும். அது கூட தெரியாது இப்படி பேசுறாரு. தயவு செய்து திரை விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் அவர்களே, மாணவர்களை நீங்க இணைக்காதீங்க. நீங்க வேற ஏதாவது உதாரணம் சொல்லுங்க, நான் வேண்டாங்களே.
ஏதாவது அன்னைக்கு படிச்சுட்டு போய் பரீட்சை எழுத முடியுமா? முடியுமா? அப்புறம் எதுக்கு வாத்தியார் திறந்தா அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? வேணுமென திட்டமிட்டு மாணவர்களையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்லாதீர்கள். அவர் தினந்தோறும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் படிச்சாதான் கடைசியில முழு பரீட்சை வருகின்ற பொழுது முழுமையான தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க. அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதியிலும் இன்றைக்கு எழுச்சி பயணம், சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும். திருமாவளவன் அவர்களே, மக்களை சந்திப்பது தவறா? மக்களை சந்திப்பது தவறா? அது அப்படித்தான் அவர் சொல்றாரு. நான் போய் ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். இவரு ஒரே இடத்துல இருந்து ஒரே நாள்ல பரீட்சை எழுதி பாஸ் பண்றாரு. எப்படி இப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணியில் அங்கமைக்கு திமுகவில் இவரெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு நன்மை செய்வாங்களா? மக்களை பார்க்க கூடாது என்று சொல்லுகின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். ஏன் அவர் என்ன சொல்லியிருக்காரு? பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா போய் மக்களை சந்திக்கிறாரு, மக்களுடைய பிரச்சனை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா வரவேற்கலாம். ஆனா நான் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான அறிக்கை வெளியிடுறீங்களே, இதுல என்ன நியாயம்? மக்களை பார்ப்பதுக்கு தானே கட்சி வச்சிருக்கிறோம். ஒரு ஆட்சி வந்தா மக்களுடைய பிரச்சனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்தந்த ஏரியாவுக்கு போனா தான், அந்தந்த தொகுதிக்கு போனா தான் அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை அறிஞ்சு ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும். தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டாவது பேசுங்க. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி போய் சேர்ந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா விழுங்கிருமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி புழுவா மீன் திங்கிறதுக்கு விழுங்கிடுவான். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க பல கட்சியை விழுங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கூட்டணி கட்சியெல்லாம் அப்படியே லபக்கு லபக்குன்னு விழுங்கிட்டு இருக்காரு. அந்த கட்சியெல்லாம் கொஞ்ச நாள் போன காணாது போயிடும். நீங்க தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி காங்கிரஸ் தேஞ்சு போச்சு. இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதுங்களா? கண்ணுக்கு தெரியல. விடுதலை சிறுத்தை ஏதோ காரணத்தை சொல்லி அதுல ஒட்டிட்டு இருக்காரு. ஆக இப்படிப்பட்ட நிலைமை திமுக கூட்டணியில. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இன்னும் சில கட்சிகள் நம் கூட்டணியில் அங்க வைக்கின்றது மிகப்பெரிய வெற்றி பெறும். யாரு விடுதலை சிறுத்தை பேசுறாரு? இன்னைக்கு காலையில பத்திரிகை பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா, அவர் ஏற்கனவே அடிமை ஆயிட்டார், அது வேற விஷயம். அது சொன்னா உடனே அவர் கோவம் வரும். அவர் ஒரு நல்ல மனிதர் தான், சேராதோடு சேர்ந்துட்டாரு, என்ன செய்வது, வேற வழி இல்லை. இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷத்துக்கு முந்தைய பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டாராம். இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் போறோம்ல, ஒரு வருஷத்துக்கு முந்தைய நான் பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டான். அவரெல்லாம் ஒரே நாள்ல பாடம் படிச்சு தேர்தல் தேர்வு எழுதுவாங்களாம். ஒரே நாள்ல தேர்வு எழுத முடியுமா? ஏங்க முடியுமா? அப்புறம் எதுக்கு 3 வருஷம் பட்டப்படிப்பு வச்சிருக்கிறாங்க? 3 ஆண்டு பட்டப்படிப்புக்கு போய் அந்த மாணவன் படிச்சா தான் பட்டப்படிப்பு கொடுப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாள் அந்த கல்லூரிக்கு சென்றால் தான் அந்த அட்டஸ் கிடைக்கும். அப்பதான் எலிஜிபிள் ஆகும், அப்பதான் யூனிவர்சிட்டி அவளை பரீட்சை எழுத அனுமதிக்கும். அது கூட தெரியாம ஒரே நாள்ல பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு வரான். திரு திருமாவளவன் அவர்களே, மாணவர்களை தயவு செய்து தவறான வழிக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஒரு நாள்லாம் படிச்சுக்கிட்டு பாஸ் பண்ண முடியாது. நாங்க சட்டப்படி எப்படி கல்வியில் இருக்குதோ அது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் மக்களை நேரடியாக போய் சந்திச்சு மக்களுடைய பிரச்சனையை அறிந்து அதை எடுத்து சொல்லி வாக்களை பெற்று எப்படி மாணவன் 3 ஆண்டுகள் படிச்சு தேர்ச்சி பெற்று பட்டப்படிப்பை பெறுவானோ அதுபோல நாங்கள் முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவை பெற்று முழு ஆட்சி அமைப்போம்.